5 வருஷம் ஆச்சு சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்தி. நல்ல வேகமாக வளர்ந்து வரும்போது நான் அதுலேருந்து வெளியில் போயிட்டேன். அதே போல் வெளி உலகத்தோடையும் கனெக்ட் ஆகி சரியாக 2 வருஷம் ஆக போகுது. ஏன் இப்படி ஒரு டார்க்னஸ் என்னோடய லைஃப்பில் வந்துச்சுன்னே தெரியல. ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. எனக்கு யூடியூப் பற்றி நல்லாவே தெரியும். நிறைய ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன். எழுதி நானே வச்சுப்பேன். நிறைய வீடியோஸ் ஷூட் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன். ஆனால் போஸ்ட் பண்ணவே மாட்டேன். யூடியூப்னே இல்லை, நிறைய பர்சனல் லைஃப்லேயும் அப்படி தான். நான் எந்த பிளான்ஸையுமே எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது கூட நான் பண்ணவே மாட்டேன். அப்படி யாராச்சும் என்ன மாதிரி இருக்கீங்களா? ப்ரொக்ராஸ்டினேஷனா? அப்படியா? பயமா? பர்ஃபெக்ஷன் பார்க்குறேனா? என்ன எல்லாருக்கும் பிடிக்குமான்னு பயப்படுறேனா? இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே எம்டினஸ், ஃப்ரீஸ், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் இப்படியாச்சு? நம்ம குழந்தை பருவத்தில் இருந்து நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறது எல்லாமே ஃப்யூச்சரில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்காக நம்ம நிறைய கனவு காணுவோம், நிறைய பிளான்ஸ் வச்சுருப்போம், நிறைய கற்பனை கூட பண்ணி வச்சுருப்போம். ஒவ்வொரு நாளையும் இமேஜினேஷன் பண்ணி வச்சுருக்கவங்களும் உண்டு. நான் கூட அப்படி தான். பட் அப்படி எதுவுமே இல்லை. நம்ம லைஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. அது சில நேரங்களில் மாறவே இல்லை. ஒரு விதமாக பழைய ரொட்டீன்லேயே போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி பாயிண்ட்லெஸ்ஸாக, எண்ட்லெஸ்ஸாக எதை தான் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியாமல் போயிட்டுருக்கு. ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு சில நேரங்களில் தெரியறதே இல்லை. அப்படி தான் என்னோடய லைஃப்பும் போயிட்டுருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு 2022 எண்டில் நான் யோசித்தேன். நான் வாழ்கிற வாழ்க்கை என்னோடது இல்லை, இதெல்லாம் என்னோடது இல்லை, என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் எனக்கானவங்க இல்லை அப்படிங்கிற எண்ணம் சின்ன குழந்தையிலேருந்தே எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எனக்கானது எதெல்லாம் இல்லையோ அது கூட இனிமேல் வாழ போகிறதில்ல அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ என்னை சுற்றி இருந்த எனக்கு பிடிக்காத எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். என்னோடய வீடை, என்னை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிக்க ஆரம்பித்தேன். மற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமாக தெரிஞ்சதாக இருந்தாலும் அதை கூட நான் விட்டுட்டேன். ஏன்னா அது எனக்கு பெருசாகவே இல்லை. பெரும்பாலும் என்னோடய லைஃப்பில் எனக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்கிறதுக்கு யாரும் என் கூட இருந்ததே கிடையாது. ஆனாலும் நான் மற்றவங்களோட விருப்பப்படி தான் எல்லாத்தையும் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்காக வாழணும்னு நான் டிசைட் பண்ணும்போது எனக்கு பிடிக்காதது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். எதெல்லாம் என்னோடது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எப்போவுமே தோணுமோ அது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். பொருட்கள், மனிதர்கள், பொய்யான பிம்பம், எனக்கு தெரியாத ஒரு பிளேஸில் போய் நான் இருக்கணும்னு நினச்சேன். என்னோடய லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த லூப்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எதுவும் மாற போகிறதில்ல. அதனால் நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். நான் இங்கே வந்து கூட 2 இயர்ஸாக நான் எதுவுமே பண்ணலை. கிட்டத்தட்ட 700 நாட்கள், 23 மாதம் ஆயிடுச்சு நான் இங்கே வந்து. ஆனால் நான் ஒன்றுமே பண்ணலை. வெளியில் போய் புது இடங்களை பார்க்கல, யாரையும் மீட் பண்ணலை. மனசு ஃபுல்லாக ஒரு எம்டினஸ். நான் யாருன்னு இது நாள் வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காக அவங்க ஃப்ரீக்குவென்சியில் இருந்தேன். எப்போதும் என்னோடய ஃப்ரீக்குவென்சி என்னென்னு நான் கேட்டதே இல்லை. எல்லார்கிட்டேயும் முகம் மாறாமல் பேசுகிறேன்னா என்கிட்ட பேசினதே இல்லை. எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டேன்னா என்கிட்ட கேட்டதே இல்லை. என்னோடய மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வாய்ஸை நான் கேட்டதே இல்லை. என்னோடய லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் தான். 15 மந்த்ஸாக என்னோடய தாட்ஸ் எல்லாம் ஜேர்னல் பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லோரும் பண்ணுறாங்கன்னு ஏதோ ஒன்றுன்னு என்னால் பண்ண முடியல. யூடியூப்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி. லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு என்னோடய ஜேர்னியை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே இது பெருசாக பர்ஃபெக்ஷனாக இருக்காது, பட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். டெய்லி வீடியோ வரும். நமக்கான லைஃப்பை நம்ம வாழும்போது தான் நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற லைஃப்பும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளோட லைஃப் நிறைவாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.